கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். 18வது லோக்சபா எலெக்ஷன் 2024 நடந்து கொண்டிருக்கிறது. முதல் ஃபேஸ், இரண்டாவது ஃபேஸ் இரண்டுமே நடந்து முடிந்துவிட்டது. மீதம் இருக்கக்கூடிய 5 ஃபேஸஸ்களில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய தலையெழுத்தை எழுதப் போகிறார்கள். இந்த நாட்டில் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் என்கிற அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு டெமோக்ரஸி என்றால் என்ன, டெமோக்ரஸிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் என்ன, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்கான அர்த்தம் என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி தேர்வு செய்யலாம் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இந்த நாட்டின் பார்லிமெண்டில் யார் போகணும் யார் போகக்கூடாது என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை ஜோக்காக மாற்றிவிடாதீர்கள் என்கிற அந்த தலைப்புடன் உங்களிடம் இந்த பதிவை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். நோட்டா இந்த நாட்டிற்கு தேவையா அல்ல தேவையற்றதா? நோட்டா ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா, ஊழலா என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நோட்டா இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், நோட்டா இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு கூடிய தேர்தல் எப்படி தலைகீழாக மாறப்போகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலைதான் நோட்டா என்கிற இந்த வார்த்தை. தயவு செய்து நோட்டாவிற்கு மட்டும் நீங்க ஓட்டு போடக்கூடாது. நீங்க இந்த நாட்டிற்காக ஓட்டு போடுங்கள். இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல்வாதி வர வேண்டும் என்று நீங்க ஓட்டு போடுங்கள். இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக ஓட்டு போடுங்கள், உங்களுக்காக ஓட்டு போடுங்கள். ஆனால் இந்த நாட்டின் மீது பற்று இல்லாத நபர்கள் மட்டும் நோட்டாவிற்கு ஓட்டு போடுவார்கள். நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நபர்கள், கான்ஸ்டிடியூஷனை புரிந்து கொண்ட நபர்கள் நோட்டாவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு பின்பு நீங்களும் போட மாட்டீர்கள். அதற்கான காரணத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். 88 சீட்டுகளுக்கான மிகப்பெரிய மெகா தேர்தல் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற தேர்தலை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசி பட்டன், இவி மிஷினில் கடைசி பட்டன் நன் ஆஃப் அபவ் என்று நீங்க அழுத்தக்கூடிய நோட்டாவிற்கான அர்த்தம் என்ன? எதற்காக நோட்டாவை கொண்டு வந்தார்கள்? நோட்டாவை ஏன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? நேற்று 3 வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் போனது. முதல் வழக்கு, SC notice on appeal for repoll in seats with maximum nota votes seeking EC reply. நோட்டாவை வைத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். முதல் வழக்கு. இரண்டாவது வழக்கு, பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த 6 வருடம் வரை அவரால் போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா, கலந்து கொள்ளக்கூடாதா என்கிற அந்த கேள்வியை கேட்டு ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது. அந்த வழக்கு. மூன்றாவது, 100% விவிபேட்டை வைத்து தேர்தல் முடிவுகளை எடுத்து காட்ட வேண்டுமா இல்லையா என்கிற அந்த வழக்கு. 3 வழக்குமே நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தது. விவிபேட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், எதிர்பார்த்த விஷயம்தான். இல்லை இவிஎம் மிஷனையும் விவிபேட்டையும் 100% நீங்க ஒப்பிட்டு பார்க்காமலேயே நீங்க தேர்தலை, அந்த ரிசல்ட்டை அறிவித்து விடுங்கள். 70 நாட்கள் வரை 7 ஃபேஸஸில் 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய 100 கோடி ஓட்டர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உங்களால் தேர்தலை நடத்த முடியும். ஆனால் ரிசல்ட் ஒரே நாளில் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? ஏன்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டு டெமோக்ரஸியை பற்றி பேசுவதற்காக ஒரு 5 நாட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சரியான முடிவை எடுத்துக்காட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை கேட்கவில்லை. 100% எல்லாம் தேவையில்லை. டபுள் வெரிஃபைடு இவிஎம் மிஷனுக்காக சஞ்சீவ் கண்ணா, ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா 2 பேருமே எடுத்து வைத்த ஒரு விஷயம், சிம்பிள் லோடிங் யூனிட், அதாவது SLU. இதை டபுள் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க கன்சிடர் செய்யலாம். அதாவது 2வது அல்ல 3வது இடத்தில் வந்த தலைவர் அதற்கான ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கலாம். எனக்கு இது மேல சந்தேகம் இருக்கிறது. 5% SLU யூனிட்களை நீங்க செக் செய்யலாம் என்கிற அந்த முடிவை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்து காட்டியிருக்கிறது. 2வதாக நீங்க பார்த்தீர்கள்னா SC rejects
the prayer of 100% verification of EVM votes. 100% விவிபேட்டை ஒப்பிட்டு நீங்கள் தேர்தல் முடிவுகளை எல்லாம் எடுத்துக்காட்ட தேவையில்லை, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஈவிஎம் மீது என்று சுப்ரீம் கோர்ட் கூறிவிட்டது. நரேந்திர மோடி அவர்கள் 6 வருடத்திற்கு தடை செய்ய வேண்டுமா, தடை செய்யக்கூடாது என்கிற இந்த வழக்கு வந்தது. ஆனால் அந்த வழக்கை விசாரிக்க வந்த நீதிபதி லீவில் போய்விட்டாரா? இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியுடைய அழகு. கடைசியாக நான் எடுத்து காட்டக்கூடிய இந்த மிக முக்கியமான விஷயத்தை பாருங்கள், ஏன் நோட்டாவை பற்றி நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. டெல்லி ஹைகோர்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசும்போது நீதிபதி காணவில்லை. ஆனால் நோட்டாவை பற்றி பேசும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீதிபதி கேட்ட கேள்வி நோட்டா ஃப்ராடா அல்ல நோட்டா ஒரு சரியான விஷயம். இந்த பதிவில் will SC and ECI save us from nota scam? அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மிகப்பெரிய நோட்டா என்கிற ஊழலில் இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவார்களா இல்லையா? இஸ் நோட்டா எஃபெக்டிவ்? நோட்டா ஒரு சரியான வழியா? டஸ் நோட்டா கிவ் ரைட் டு ரீகால்? நோட்டா மீண்டும் ஒரு முறை தேர்தலை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியில் இருக்கிறதா? கடைசியாக ட்ரூத் ஆஃப் நோட்டா, நோட்டாவின் உண்மை என்ன? இந்த 4 கேள்விகளையும் மிகவும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். முதலில் நோட்டா என்னவென்று நீங்க பார்த்து விடுங்கள். ஆத்தர் ஷிவ் கேரா ஒரு பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தார். இவர் கேட்ட விஷயம், சுப்ரீம் கோர்ட் should make such law that if a candidate get less than vota is banned from election for at least 5 years. நோட்டாவை விட ஒரு கேண்டிடேட்டிற்கு குறைந்த ஓட்டு வந்தால் அந்த நபரை அடுத்த 5 வருடம் வரை எந்த விதமான தேர்தலிலும் இறங்க விடாதபடி அந்த முடிவை சுப்ரீம் கோர்ட் எடுக்க வேண்டும் என்கிற இந்த பெட்டிஷன். இதை தாண்டி கேண்டிடேட் ஃப்ளாப் ஆனால், அதாவது கேண்டிடேட் தோர்த்து போனால் கூட இன்னைக்கு தேதியில் அவருடைய டிபாசிட்டை மட்டும் அவர் இழக்குவாரே ஒழிய அதை தாண்டி எதுவுமே இல்லை. டிபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, ரொம்பவே பேர் மினிமாக இருக்கும். அதெல்லாம் தண்டனை கிடையாது. ஆனால் 5 வருடம் வரை ஒரு நபரை நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள்னா மட்டும்தான் அந்த நபர் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காததை அவர் உணர்வார். 2018ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி மற்றும் புதுச்சேரி இங்கே நடந்த தேர்தல்களில் நோட்டா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிளே செய்தது. அதாவது நோட்டா இல்லை என்றால் அங்கே வந்த தேர்தல் ரிசல்ட் மாறி வந்திருக்கும். ஆனால் எப்படி என்று நீங்கள் பாருங்கள், நோட்டா வெறும் ஒரு ஸ்கேம் மட்டும்தானா அல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறதா? நோட்டாவுக்கு அதிகமாக ஓட்டு கிடைத்தால் என்ன நடக்கும்? நோட்டாவுடைய பொசிஷன் என்ன? நோட்டாவை ஒரு கேண்டிடேட்டாகவே மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, புதுச்சேரியில் நடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது. அதாவது நோட்டாவும் ஒரு கேண்டிடேட் என்று. ஆனால் அதற்கான இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 கேண்டிடேட்ஸ்களுக்கான ஒரு உதாரணத்தை வைப்போம். ஒரு பக்கம் ரஜினிகாந்தை வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல கமலஹாசன், அல்ல மிகப்பெரிய விஜய், அஜித், யாரை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபலமான ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கொண்ட ஒரு நபர். ஊருக்கே அவர்களை பற்றி தெரியும். பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஏழ்மையான சாதாரணமான ஒரு ஆஃபீஸ் கிளர்க்காக இருக்கட்டும், அல்ல ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், பணம் இல்லை, யாருக்குமே தெரியாது. தன்னோட ஊர்லேயே அவர் யார் இருக்கிறாருன்னே அவருக்கு தெரியாது. அவரும் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் போன்ற பெயரை கேட்டாலே மக்கள் ஓட்டு போடுவார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்தே அவர்களால் ஓட்டை வாங்க முடியும். அப்படி கொஞ்சம் கிரிமினலாக ஒரு நபர் இருந்தால் ஆள் பலத்தை வைத்தும் ஆட்களை தூக்கி கொண்டு வந்து மிரட்டி ஓட்டு போட வைக்க முடியும். ஆனால் இன்னொரு நபரை, உதாரணத்திற்கு ஒரு ராமர்னு வச்சுக்கலாம், அல்ல லக்ஷ்மணன் வச்சுக்கலாம் பேரை, யாருக்குமே அவரை தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. பாவம் தானாலே லைனில் போய் நிற்பார். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, மகன் இவர்கள் மட்டும் ஓட்டு போட்டுருவார்கள். நோட்டா என்கிற விஷயத்தை வைத்து இன்னொரு மக்கள், எங்களுக்கு யாரும் மீதுமே நம்பிக்கை இல்லை, இவர் யார் இவர் யார், எங்களுக்கு ஓட்டே போட தேவையில்லை, அது மாதிரியும் ஒரு கூட்டம் இருக்கும். ராமர், லக்ஷ்மண் என்கிற இந்த ஏழ்மையான நபர் ஒரு நல்ல மனிதர், தன்னோட சொசைட்டிக்கு நிறைய செய்யணும் என்கிற ஒரு ஆசையில் வந்த நபர். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு கூட அவரை தெரியாத பட்சத்தில் யாருமே ஓட்டு போட மாட்டார்கள்.
கிரிமினலாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஓட்டை வாங்கலாம், ஓட்டை விரட்டி வாங்கலாம், இல்லை அவருடைய பெயர் புகழுக்காக மக்கள் ஓட்டு போடுவார்கள். 2 பேர் மீதுமே மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? நோட்டாவிற்கு ஓட்டை குத்தி விடுகிறார்கள். 100 சீட் 100 ஓட்டு இருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு 80 ஓட்டு நோட்டாவிற்கு போய்விட்டது. இரண்டாவதாக ஒரு 11 ஓட்டு அதே செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய நபருக்கு வந்துவிட்டது. மூன்றாவதாக இதே ராமர் லக்ஷ்மண் என்கிற ஏழ்மையான இந்த நபருக்கு ஒரு 9 ஓட்டு விழுந்துருச்சு. என்ன நடக்கணும்? நோட்டா வெற்றி பெற்று விட்டது. ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று விட்டது. அப்போ அந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டுமா இல்லையா? இந்த 2 நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சீட்டு கிடைக்கக்கூடாதா இல்லையா? ஆனால் அந்த இடத்தில் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் 11 ஓட்டு வாங்கிய அந்த நபருக்கு அரசாங்கம் பதவியை கொடுத்து விடுகிறது. அப்போ ஒரு கிரிமினலாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நோட்டா என்கிற இடம் அவருக்கு வழி செய்து கொடுத்து விட்டது. அதே அந்த 80 சீட்டுகள், அந்த 80 ஓட்டுகள் இல்லாமல் இருந்திருந்தால், மக்களிடம் அந்த நோட்டா என்கிற அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருந்தால், அதே ராமர் லக்ஷ்மண் அவருடைய பேருக்கும் ஓட்டு போயிருக்கும். யார் சொன்னால் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நபருக்கும் ஓட்டு போயிருக்காது. அவரே வெற்றி பெற்றிருப்பார். உங்களுடைய தொகுதியில் வளர்ச்சி வந்திருக்கும். ஏன்னா அவர் நேர்மையான நபர். நோட்டா என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். ஒரு நேர்மையான வழியில் ஒரு நபர் சொசைட்டிக்கு இண்டிபெண்டன்ட் வழியாக, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வழியாக தேர்தலில் களமிறங்கும் போது நோட்டா என்கிற இந்த மிகப்பெரிய ஃப்ராட் சிஸ்டம் அவரை தோற்கடிக்க பார்க்கிறது, அவரை அழிக்க பார்க்கிறது. இந்த நாட்டுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸி, ஒரு மிகப்பெரிய டூலை அழிக்கக்கூடிய வேலை தான் நோட்டா பார்த்திருக்கிறது. சரி, நோட்டா தேவையா தேவையற்றதா என்கிற இந்த கேள்வியும் நீங்க என்னிடம் கேட்பீர்கள். அப்போ நோட்டாவே வேண்டாமே, ஏன் நம்ம நோட்டாவுக்கு ஓட்டு போடுறோம்? அதற்கான ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட் நடந்தது சூரத்தில். தலால் என்கிற ஒரு பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ், பிஜேபி கேண்டிடேட் வெற்றி பெற்று விட்டாராம். எந்த விதமான போட்டியாளரும் அவருக்கு முன் நிற்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் அவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்தினார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவருடைய பேப்பரை ரிஜெக்ட் செய்து விட்டது, கையெழுத்து தவறாக இருக்கிறது என்று. மீதம் இருக்கக்கூடிய 8 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அவர்களும் தன்னுடைய அப்ளிகேஷனை வாபஸ் பெற்று விட்டார்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா தனிச்சையாக ஒரே ராஜா மிஸ்டர் தலால் நிற்கிறார், பிஜேபியை சார்ந்தவர். உடனடியாக தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? ஒரு அழகான சர்டிபிகேட்டை அடித்து அவர் கையில் கொடுத்து விட்டது, நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எம்பி என்று. ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த கடைசி பட்டன் நோட்டா வர்சஸ் தலாலாக அன்னைக்கு தேர்தல் நடந்திருக்க வேண்டும். மக்கள் நோட்டாவிற்கு ஓட்டு போட்டிருந்தால் நோட்டா ஜெயிச்சிருக்குமா இல்லையா? ஆனால் இங்கே தான் இங்கே ஃப்ளா இருக்கிறது. அப்படி நோட்டா வெற்றி பெற்றிருந்தால் கூட தலால் தான் அங்க இருக்கக்கூடிய எம்பி என அவர் மட்டும்தான் நிற்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த பட்டனை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறதோ அதே போலி என்று இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். நோட்டாவை பற்றி கவலைப்படாதீர்கள், அது ஒரு சும்மா ஒரு போலியான பட்டன் என்று தேர்தல் ஆணையமே எடுத்துக்காட்டிவிட்டது. தேர்தல் நடக்கவில்லை, தேர்தல் நடப்பதற்கு முன்பே அவருக்கு எம்பி பதவியை கொடுத்து விட்டார்கள். இதை தாண்டி பார்க்கும்போது நோட்டா என்கிற இந்த பட்டனை முதல் முறையாக 2013ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் செய்தது. அதிலிருந்தே நீங்க பார்த்தீர்கள் அந்த கடைசி பட்டனான நோட்டாவை பல்வேறு நபர்கள் நாங்கள் டெமோக்ரஸியை காப்பாற்றப் போகிறோம் என்று அழைத்து வருகிறார்கள். ஆனால் தயவு செய்து இந்த பட்டனை மட்டும் அமுக்கிடாதீர்கள், தயவு செய்து இந்த பட்டனை மட்டும் அமுக்கி விடாதீர்கள். இதனால் இந்த நாட்டு டெமோக்ரஸி சிதைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக நான் எடுத்து காட்டுகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, politicians who leave their party and join opposition parties in a day, here we talk about shame. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நோட்டா என்கிற இந்த பட்டன் வந்தாலே போதும், அப்படி நோட்டா வெற்றி பெற்று விட்டால் மீதம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஷேமில் முழுகி விடுவார்கள், அவர்களுக்கு அது அசிங்கம் என்று எடுத்து காட்டியது. ஆனால் ஒரே நாளில் எந்த கட்சியில் நிற்கிறார்களோ அந்த கட்சியிலிருந்து தாவி இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய இது போன்ற பொலிட்டிஷியன்ஸ்களுக்கு மானம் அவமானம் எல்லாம் எதுவுமே கிடையாது என்று அப்பாவி போன்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. நோட்டா என்கிற இந்த வார்த்தைக்கான இன்னொரு அர்த்தத்தை பார்த்தீர்கள்னா கடந்த 5 வருடத்தில் 1,30,00,000 ஓட்டுகள் நோட்டா பேரில் வந்திருக்கிறது.
இந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் என்று நீங்கள் பார்க்கும்போது 2009ஆம் ஆண்டு 30% எம்பிஸ்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. 14% எம்பிக்கள் மீது சீரியஸ் கேசஸ்கள் இருக்கிறது, அதாவது ரேப், கிட்னாப், மர்டர் போன்ற வழக்குகள். 2019ஆம் ஆண்டு இந்த நோட்டா வந்ததற்கு பின்பு கடந்த 10 ஆண்டுகளில் 30% இருந்த இந்த கிரிமினல் 43% உயர்ந்து விட்டார்கள். எந்த சீரியஸ் கேசஸ்கள் 14% இருந்ததோ அது இன்னைக்கு தேதியில் 30% மாறிவிட்டது. இதற்கான காரணம் நோட்டா தான் என்று நான் கூறினேன் என்றால் உங்களுக்கு புரியுமா? புரியாது. அதை தான் விளக்கலாம். நோட்டாவை பற்றி எந்த விதமான டிபேட்டையும் உங்களால் கேட்டிருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஓட்டு ஒரு சரியான கேண்டிடேட்டை தேர்வு செய்வதற்காக மட்டுமே இருக்க வேண்டுமே ஒழிய ரிஜெக்ட் செய்வதற்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஓட்டிற்கு பின்பு அப்படி நோட்டா வெற்றி பெற்று விட்டால் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடக்க வேண்டுமே ஒழிய அவர்களை அடுத்த நம்பரில் இருக்கக்கூடிய நபருக்கு அந்த பதவி போயிருக்கக்கூடாது. ஃபால்ஸ் ஹோப்பை நோட்டா கொடுக்கக்கூடாது. இந்த அனைத்துமே நோட்டா உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறது. நவ் இதற்கான சொல்யூஷனை நீங்கள் கேட்பீர்கள். சரி, நோட்டா மோசமாக இருக்கிறது, அப்போ இதற்கான முடிவுதான் என்ன? நோட்டாவை நம்பலாமா? இருக்கணுமா? நிச்சயமாக இருக்கணும். ஆனால் ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய நோட்டா இருக்கக்கூடாது, ஒரு பலமாக இருக்கக்கூடிய நோட்டா இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தால் அதற்கு பின்பு நீங்க நோட்டாவை அமுக்கினீர்கள்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்படும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா போன தேர்தல், இந்த தேர்தலில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 639 சீட்டுகளுக்கான முடிவு. இந்த 639 சீட்டுகளில் 47 சீட்டுகள் நேரடியாக நோட்டாவால் பாதிக்கப்பட்டது. நோட்டாவால் எப்படி பாதிக்கப்பட்டது என்று நீங்க பார்த்தீர்கள்னா 50 எம்எல்ஏக்களுடைய மார்ஜின் மிகவும் நேரோ மார்ஜினாக இருந்தது. 20 சீட்டுகள் மத்திய பிரதேசத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 13 சீட்டுகள் காங்கிரஸிற்கும் 7 சீட்டுகள் பிஜேபிக்கும் கிடைத்தது. ஆனால் அந்த மார்ஜினல் வெற்றியை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு நம்பரும். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வெறும் 28 ஓட்டுகளை வைத்து, வெறும் 28 ஓட்ஸ், 28 ஓட்டுகளை வைத்து வெற்றி பெற்று விட்டார். அதே இடத்தில் நோட்டாவுடைய ஓட்டு எண்ணிக்கை 1530 ஓட்டு வித்தியாசம் 28, நோட்டாவுக்கு கிடைத்தது 1534. இதே நோட்டா இல்லாமல் இருந்திருந்தால் 28 ஓட்டுகள் கிடைத்த அந்த நபருக்கு அந்த ஓட்டு கிடைத்திருக்குமா? யார் வெற்றி பெற்றிருக்கவாறு என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது போன்ற பல்வேறு இடங்களில் 1000, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் எத்தனையோ நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ இது போன்ற தேர்தல்களில் நோட்டா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, நோட்டா will have no impact on election results without right reject. நோட்டாவால் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ரைட் டு ரிஜெக்ட் என்கிற இந்த வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா புரிந்து கொண்டு அதற்கான சரியான பலத்தை அதை இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள் கையில் கொடுக்காத வரை நோட்டா வெறும் ஒரு பட்டனாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. 2016ஆம் ஆண்டு பீகார் கோபால்கஞ்சில் 50,000 ஓட்டுகள் நோட்டாவிற்கு கிடைத்தது. 3வது இடத்தில் நோட்டா இருந்தது. அதே இடத்தில் நோட்டாவை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட இந்த வழக்கில் நோட்டாவிற்கும் குறைந்து யாருக்கெல்லாம் ஓட்டுகள் வருகிறதோ அவர்களுக்கு தண்டனையாக 5 ஆண்டு காலம் அவர்கள் எந்த விதமான போட்டியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த செக்கை சுப்ரீம் கோர்ட் எடுத்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. செக் தம் அவுட். அடுத்தபடியாக அதே இடத்தில் ஒரு புதிய தேர்தல் நடக்கணும். அந்த புதிய தேர்தலும் போது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடாது. புதிய போட்டியாளர்களை கொண்டு வாருங்கள், புதிய தேர்தலை நடத்துங்கள். இந்த நாட்டு டெமோக்ரஸிக்காக நீங்க செலவு செய்யலாம், ஆனால் நீங்க மறுத்து வருகிறீர்கள். இன்னைக்கு தேதி வரை நீங்க எந்த பட்டனை இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றி வருகிறோம் என்று நீங்க நம்பி அந்த பட்டனை அமுக்கி வந்தீர்களோ அது இந்த நாட்டு டெமோக்ரஸியை மட்டுமல்ல, இந்த நாட்டு எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய வேலை தான் பார்த்து வந்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் போதும், அடுத்த 5 வருடத்திற்கு உங்களுக்கு தேர்தலில் நிற்க தகுதி இல்லாமல் போய்விடும். அடுத்த தேர்தல் வரை நோட்டா அப்படி வெற்றி பெற்று விட்டால் அந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை தேர்தல் நடக்கும் என்கிற இந்த 2 மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும்,
நோட்டா, நோட்டா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நோட்டா வெறும் ஒரு வெத்து பட்டனாக இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் பட்டனாக மாறிவிடும். நோட்டாவிற்கு ஓட்டை போட்டு உங்களுடைய ஓட்டை ஜோக் ஆகாதீர்கள். தயவு செய்து உங்களுடைய ஓட்டை யோசிச்சு சிந்தித்து சரியான கேண்டிடேட்டுக்கு போடுங்க. செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். அந்த நபர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறார் என்று அறிந்து கொண்டு உங்களுடைய ஓட்டை போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் கொண்டு வரக்கூடிய ஆழமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஆனால் அதற்கு மேலே இந்த வீடியோ எப்படி பிடிக்குதோ, லைக் டிஸ்லைக் பட்டன் இருக்கிறது இல்லையா, தேர்ட் பட்டன் நீங்கள் கிடையாது. அதே போன்று நீங்கள் பட்டனை அமுக்கும் போது கடைசியாக இருக்கக்கூடிய நோட்டா கிடையாது என்று நம்பி உங்களுடைய ஓட்டை போடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.